மனோகர் வெற்றென்று ஒலி எழுப்பியை அடையாளத்தை ஓசை திடுக்கிட்டு வெடிக்கச் செய்தது. உருப்படி புரியாத ஏதோ ஒரு கனவுதான் என்றாலும் அது ஏதோ ஒரு சந்தோஷமான கனவு என்ற அளவில் தன் நினைவு இருந்தது. ஏனென்றால் அவன் ஏற்கனவே மகிழ்ச்சியுடன் கனவில் சிரித்த போதுதான் இந்த வீறிட்ட அலறி அலாரம் அவன் கனவு சிரிப்பு எல்லாவற்றையுமே சிதைத்தது. மௌனத்தின் குரலோசை என்று அழுத்தபடி அலாரத்தை நிறுத்தி எழுந்து அமர்ந்தான். பத்மா அருகில் இல்லை. அவள் எழுந்து சமையலறையில் வேலை செய்வது நீளமாக படுக்கறை வாசலின் அருகே விழுந்த ஒளியிலிருந்து தெரிந்தது. இன்று வேலை நிமித்தமாக ஹைதராபாத் போக வேண்டும். மனோகர் வர வர ஆபீஸில் வேலை இவன் மீது அதிகம் சுமத்தப்படுவதுடன் குற்றச்சாட்டுகளும் அதிகமாகிக் கொண்டே இருந்தன. படித்து முடித்தவுடன் ஆசையாக சேர்ந்த வேலை 6 வருஷங்களிலேயே ஆயசத்தை தர ஆரம்பித்து விட்டது. எழுந்து சோம்பல் முறித்து பாத்ரூம்குள் சென்று பார்த்தபோது பேஸ்ட் இல்லை என்பது தெரிந்தது. பத்மா பத்மா என்று குரல் கொடுத்தான். திருமண புதிதில் இருந்து காதலும் கனிவும் ஆசையும் இப்போது அவளிடம் மனோகருக்கு இல்லை. ஏன் பத்மாவுக்கும் அவளிடம் இருப்பதாக தோன்றவில்லை. கையில் புதிய பற்பசையுடன் வந்தாள் பத்மா. அவளை குரோதமாக பார்த்து மனோகரன், ஏன் இதை முன்னாலே எடுத்து வைக்க கூடாதா? நான் கத்தின பிறகுதான் கொண்டு வர வேண்டுமா என்றான் சினத்துடன். அவன் முகத்தை கூட பார்க்காமல் நீட்டிய அவன் கையில் டியூபை வைத்து மௌனமாக அங்கிருந்து சென்றாள் பத்மா. அது ஆத்திரத்தை மேலும் கூட்டிய போது எதுவும் சொல்லாமல் தன் வேலையில் ஈடுபட்டான் மனோ. அவன் தன் வேலைகளை முடித்து டைனிங் டேபிள் செய்தித்தாளுடன் வந்து அமர்ந்தான். மேலோட்டமாக செய்தியை படித்துக் கொண்டிருந்த போது காப்பியை கொண்டு வந்து அவன் எதிரில் வைத்து உள்ளே சென்றாள் பத்மா. காப்பியை குடித்தபடி யோசனையில் ஆழ்ந்த மனோ தெரிந்தோ தெரியாமலோ அவனுக்கு பத்மாவுக்கும் இடையில் விரிசல் விழுந்து கொண்டே போவது போல் தோன்றியது. ஏன் என்றுதான் புரியவில்லை. இந்த அலையில் வேலையில் சேர்ந்த அடுத்த வருஷமே நடந்த கல்யாணம் ஏதோ ஒரு வகையில் காதல் கல்யாணம்தான். பார்த்ததுமே சொல்ல தெரியாத காரணங்களில் ஒருவருக்கொருவர் பிடித்து போனது. 2 குடும்பங்களில் முதல் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் கடைசியில் மனோ பத்மா இருவரின் இளமையின் பிடிவாதம்தான் வெற்றி பெற்றது. நண்பர்கள் வேறு ஆதரவு கொடுத்தனர். இருவரும் கிட்டத்தட்ட 80% இரு குடும்பத்தாரின் ஒப்புதலுடன் வெற்றிகரமாக மன வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டனர். முதல் 2 வருஷங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சொர்க்கமாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகுதான் ஒருவரின் மறுபக்கம் மற்றவருக்கு தெரிய ஆரம்பித்தது. மனோவின் குடிப்பழக்கம், ஊதாரித்தனம், பெண்களிடம் உள்ள பலவீனம், எல்லாவற்றுக்கும் மேலாக எதற்கெடுத்தாலும் சற்றென முன்கோபம், சுயகர்வம் இவை வெகுவாக பத்மாவை பெரும் துன்பத்திற்கு உள்ளாக்கியது. பத்மாவிற்கும் மனோகருக்கும் நேர் எதிரான குணங்கள். பொறுமை, அமைதி, பயந்த குணம், தயக்கம், கொஞ்சம் அசட்டுத்தனம் இவையெல்லாம் மனோவின் ஆளுமைக்குள் ஆட்டி படைக்கப்பட்டன. எதிர் துருவங்கள் ஒன்றையொன்று ஈர்க்கும் என்பது மனோ பத்மா காதல் நிரூபித்தது என்று கூறலாம். ஆனால் அது தொடர்ந்து ஈர்ப்பாகவே இருந்தது என்பதுதான் கேள்வி. பிரசன்னா பிறந்த பிறகு உலகில் உள்ள எல்லா பெண்களையும் போல பத்மாவின் முழு கவனமும் குழந்தையின் பக்கம் திரும்பியது. அவனை கொஞ்சுவது, கவனிப்பது, வேடிக்கை காண்பிப்பது, பாடம் சொல்லித் தருவது என்று அவளது நேரத்தை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டான் பிரசன்னா. பிரசன்னா பிறந்தவுடனே வேலையில் இருந்து நின்று விட்டாள் பத்மா. அது மனோகருக்கு பெரும் இழப்பாக தோன்றவில்லை. தான் குடும்பத்தின் தலைவன் என்ற அவனது சுயகர்வத்துக்கு அது தீனியாக அமைந்தது. பத்மாவின் சம்பாத்தியம் பெருமளவிற்கு சேமிப்பில் இருந்தாலும், மனோவின் கணினித்துறை வேலை கை நிறைய சம்பளத்தை தந்தாலும் கஷ்டங்கள் அதிகமாக பொருளாதார ரீதியில் தலையெடுக்கவில்லை. பத்மாவுக்கு ஆசைகள் ஆதிக்கம் இல்லைதான். தன் கணவன், வீடு, குழந்தை என்ற வட்டாரத்துக்குள்ளேயே சுழன்று கொண்டிருந்தாள். பிரச்சனைகளும் தோன்றவில்லை. மனோவின் அதிகாரங்கள், ஏவல்கள், குற்றச்சாட்டுகள், அலட்சியம் எல்லாவற்றையும் ஒரு சராசரி இந்திய மனைவியாக ஏற்றுக்கொண்டாள். பத்மா அவனுடைய பலவீனங்கள் முதலில் சற்று அதிர்ச்சியை தந்தாலும் போக போக அவனது அசமத்த குணம் அவற்றை ஒரு கடமையாக ஏற்று சிலுவையாக சுமக்க ஆரம்பித்தாள். தனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை இனி இதுதான், உலகம்தான், 4 வயது பிள்ளைதான் என்ற ரீதியில் வாழ்க்கையை பழகி கொண்டாள் பத்மா. ஆனால் மனோகரன் அப்படி இல்லை. கொஞ்ச நாட்களாகவே அவனுக்கு பத்மாவின் மீது உள்ள அலட்சியமும் வெறுப்பும் அதிகமாகிக் கொண்டே போனது. போதா குறைக்கு பிரசவத்திற்கு பின் பருமனாகி போனாள் பத்மா.
அந்த பருவமான தோற்றம் அவனை சற்று வயதானவளாக காட்டியது. மனோகருக்கு இன்னும் இளமையின் துடிப்பும் வேகமும் பாக்கி நிறையவே இருந்தன. அதன் விளைவு அவனுக்கு தன் மனைவியை பார்க்கும் போதெல்லாம் சீறிக்கொண்டு வெளிப்பட்டது. எப்போதுமே எதிராளி மௌனம் காத்தால் கோபம் இன்னும் அதிகமாகும். பத்மாவின் அடக்கிய போகும் குணமும் பொறுமையும் மனோகரின் சின்னத்தை மேலும் தூண்டியது. கிடைத்த போதெல்லாம் வார்த்தைகள் சாட்டைகள் சொடுக்கப்பட்டன. இருவரும் வெவ்வேறு துருவங்கள் ஆகி போன போதிலும் திருமணம் என்ற மரபை கட்டி காக்கும் வகையில் ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருந்தனர். மனோகரின் ஐதராபாத் பயணம் அவனது வாழ்க்கையில் மிகப்பெரிய சுவாரஸ்யமான மற்றொரு அத்தியாயத்தை திறக்கும் என அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் நிறுவனத்தில் புதிதாக வேலைக்கு சேர்ந்த காமினியுடன் வந்தாள். இன்றைய நவநாகரிக யுவதியின் அத்தனை அம்சங்களும் காமினியிடம் இருந்தது. உடலை கவ்வி பிடிக்கும் ஜீன்ஸ் பேண்ட், கவர்ச்சி காட்டும் மேல் சட்டை என்று கவலை இல்லாமல் உடை அணிந்ததோடு ஆண் பெண் என்ற பேதம் கொஞ்சம் கூட இல்லாமல் சரளமாக பழகும் குணம் காமினியிடம் இருந்தது. மனோகரன் அவளுடைய நேரடி அதிகாரியாக இருந்ததால் அவனுடன் அவள் நெருக்கமாக பழகும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்பட்டன. ஐதராபாத் பயணம் அவர் நெருக்கத்தை அதிகமாக்கியது. மனோகரின் பலவீனம் என்ன என்பதை சடுதியில் புரிந்து கொண்ட காமினி அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள ஆரம்பித்தாள். மேற்போக்கான தோடல்கள், சாகசங்கள், கல் சிமிட்டல், 2 அர்த்த பேச்சுகள் எல்லாவற்றையும் தாண்டி படுக்கை அறையில் வந்து முடிந்தது காமினியின் மனோவின் உறவு. காமினியின் அழகும் இளமை மனோவுக்கு அசத்தியமான கிறக்கத்தை தந்தது. பத்மாவிடம் இல்லாத பல அம்சங்கள் காமினிடம் இருந்தது. தனக்கு கிடைப்பதை உணர்ந்தான் மனோ. ஏதோ ஒரு கட்டத்தில் இனி இது உதறிவிட வேண்டிய உறவு என்று எண்ணம் மனோவின் மனதில் தோன்ற ஆரம்பித்தது. அதன் வெளிப்பாடாக பத்மாவிடம் அவன் காட்டிய எரிச்சல், கோபம் எல்லாம் பல மடங்காக பெருகியது. அன்று மத்தியான இடைவெளியில் காமினியிடம் பேசும்போது தன்னுடைய மன வாழ்க்கையின் சோக கதையை பகிர்ந்து கொண்டான் மனோ. எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, வீட்டிற்கு போக வேண்டும் என்று நினைக்க கசக்கிறது காமினி என்றான் மனோ வெறுப்புடன். நாசுக்காக தன் உணவை ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே, பிறகு ஏன் இன்னும் அந்த வீட்டிற்கு போய்க் கொண்டிருக்கிறாய்? உதறி எரிய வேண்டியதுதானே என அலட்சியமாக கூறினாள் காமினி. யூ மீன் டிவர்ஸ் என்றான் மனோ. எஸ், செய்யலாம். ஆனால் அவள் ஒப்புக்கொள்ள வேண்டுமே. அவள் மறுத்தால் பிரச்சனையாகி விடாதா? சிரித்தாள் காமினி. தினம் தினம் வசவும் திட்டும் வாங்கி குடும்பம் நடத்தும் அவளுக்கு மட்டும் என்ன இனிப்பாகவா இருக்க போகிறது? அவளுக்கும் குழந்தைக்கும் சேர்த்து ஒரு மொத்த தொகையை கொடுத்து விட்டு விடுதலை அடையும் வழியை பார். அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான் மனோகர். அப்படியா சொல்லுகிறாய்? அவளுக்கு வேறு வேலை கூட இல்லை. அதனால என்ன? இதற்கு முன் வேலை சென்றவள் தானே. வேண்டுமென்றால் தானே தேடிக்கொள்கிறாள். மௌனத்தில் ஆனந்த மனோ. ஆனால் அவன் மனம் வேகமாக வேலை செய்தது. இதுதான் இந்த போர் அடிக்கும் வாழ்க்கையில் இருந்து தப்பிக்க வழி. தொலைத்து கட்டுவோம். பத்மா இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாள்னு? அழுவாளா, இல்லை எப்போதும் போல மௌனமாக ஏற்றுக்கொள்வாளா? எப்படி இருந்தாலும் என்ன, இன்று அந்த பேச்சு ஆரம்பித்து விட வேண்டும் தான். இனியும் காலம் கடத்தினால் அது மடத்தனம் என முடிவு செய்தான் மனோகர். அன்று இரவு அவன் வீட்டுக்கு வந்தபோது மணி 10. டிவி பார்த்து கொண்டிருந்தாள் பத்மா. அவன் வந்ததும் அதை நிறுத்தி சமையல் அறைக்கு சென்று உணவை சூடுபடுத்தி ஆரம்பித்தாள். அவன் டைனிங் டேபிள் அமரும் போது அவனுக்கு முன் தட்டு இரவு உணவு தயாராக இருந்தது. பத்மா அவன் உட்கார்ந்திருந்த உணவை எடுத்து பரிமாறினான். அவன் சாப்பிடும் போது மனதை தயார் செய்து கொண்டான். சாப்பிட்டு கை கழுவி விட்டு வந்ததும் டைனிங் டேபிளை சுத்தம் செய்து கொண்டிருந்த பத்மாவிடம், உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றான் மனோகர். கைவேலையை நிறுத்தாமலேயே அவனை நிமிர்ந்து பார்க்காம, நானும் உங்க கூட பேச வேண்டும் என்றாள் பத்மா. மனோவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவள் என்ன பேச போகிறாள்? வீட்டு செலவுக்கு பணம், பிரசன்னாவின் ஸ்கூல் ஃபீஸ், இல்ல பிறந்த வீட்டுக்கு போக அனுமதி, இப்படி ஏதாவாகத்தான் இருக்கும் என்ற நினைப்பில், ஓ அப்படியா என்றான். சோபாவில் அமர்ந்திருந்த மனோவின் எதிரில் வந்து அமர்ந்தாள் பத்மா. அவனை நேராக பார்த்து, சொல்லுங்க, ஏதோ பேச வேண்டும் என்றீர்களே என்றாள். இதுவே மனோவுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் தன் வியர்வையை காட்டாமல், நீ கூட தான் ஏதோ பேச வேண்டும் என்ற, அது முதலில் சொல்லு, அப்புறம் நான் சொல்கிறேன் என்றான். ஒரு வினாடி அவன் முகத்தை நேருக்கு நேராக பார்த்தாள் பத்மா. பின் தெளிவாக அமைதியான குரலில் சொன்னாள்,
எனக்கு விவாகரத்து வேண்டும்.